Good evening. Good evening, students. 10th மேக்ஸ்ல நம்ம மென்சுரேஷன் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மென்சுரேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து நேத்திக்கு கிளாஸ்ல 2 மார்க் கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் இப்போ 1 வேர்டு 2 மார்க்ல கேட்டா எப்படி போடுவோம், 5 மார்க்ல கேட்டா எப்படி போடுவோம், இல்ல அதே 1 மார்க்ல கொடுத்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நேத்திக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்து போலாம். ஒரே நிமிஷம். சோ இங்க வந்து ஒரு சிறுத்தையுடைய படம் இருக்கு. ஓகேவா? முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்க வேண்டும் அப்படிங்கறதா இதனுடைய கான்செப்ட். நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக இந்த கதை இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இங்க இப்போ வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு சிறுத்தை வந்து ரொம்ப பசியோட வந்து அதோடைய ஃபுட்டை வந்து தேடி அலையுது. அப்போ ஒரு கருப்பு மானும் ஒரு புள்ளி மானும் ரெண்டையும் பாக்குது. அது ரெண்டுமே வந்து மலை அடிவாரத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு. சிறுத்தை வந்து என்ன பண்ணுச்சு, இந்த ரெண்டு மானையும் அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப அறிவோட யோசிச்சு அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே போறதுக்கு எந்த ஒரு சத்தமுமே இல்லாம நிறுத்தி நிதானமா போயிடுச்சு. ஆனா சிறுத்தை வந்தத ரெண்டு மானுமே பாத்துருச்சு. எவ்வளோ காஷியஸா சிறுத்தை வந்து போனாலும் சிறுத்தை வந்ததை ரெண்டு மானும் பாத்துருச்சு. சோ பார்த்த ரெண்டும் என்ன பண்ணிச்சு, வேகமா ஓடிடுச்சு. அது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல இருந்து ரெண்டு சைடு, லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லயுமா வந்து பிரிஞ்சு ஓடிடுச்சு. சிறுத்தை வந்து அப்ப கரெக்டா இது வர்றது பார்த்து ரெண்டு மானும் ஓடிடுச்சு. அது அந்த இடத்துக்கு வந்து நின்று ஒரு செகண்ட் யோசிக்குது, எதை துரத்தலாம் அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட ஒரு நின்று யோசிக்குது. கருப்பு மானை துரத்தலாமா இல்ல ஆஹ் புள்ளி மானை துரத்தலாமா? பிகாஸ் கருப்பு மானோடைய இறைச்சி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், புள்ளிமானோடது வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது யோசிச்சுட்டே நிக்குது. சரி, ஓகே. அது வந்து என்ன பண்ணுது, ரெண்டு மானுமே வந்து கொஞ்ச தூரம் போயிடுச்சு. உடனே சிறுத்தை என்ன பண்ணுது, வேகமா ஓடக்கூடிய மானை வந்து நம்மளால பிடிக்க முடியாது, பசி வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு, கருப்பு மான் வந்து புள்ளி மானை விட ரொம்ப ஃபாஸ்டா ஓடும், நமக்கு வந்து அதை துரத்துற அளவுக்கு டைம் இல்ல, நம்ம அதனால புலிமானை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாதையில போகுது புள்ளிமானை பிடிக்கிறதுக்காக. ஆனா இது யோசிச்சு கருப்பு மானா புள்ளிமானா, கருப்பு மான் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும், புள்ளிமான் வந்து டேஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நின்றுட்டு இருந்த நேரத்துக்குள்ள அந்த புள்ளிமானும் சிறுத்தைகிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு, கருப்பு மானும் சிறுத்தைகிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. சிறுத்தைக்கு பசியில பசிக்கான ஃபுட்டும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. சோ நம்ம வந்து சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா அந்த விஷயமானது நமக்கு கிடைக்காது, கை நழுவி போய்விடும். சில நேரங்கள்ல நம்ம வந்து விரைவாக முடிவெடுக்க வேண்டும், அதே சமயம் சரியாக முடிவெடுக்க வேண்டும். அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட், அனுபவத்துலதான் அந்த இது வந்து நமக்கு வரும். சோ அந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்ல 2.5 hours 3 hours டைம் தருவாங்க. உட்காந்து 5 மார்க்கை மட்டுமே போட்டுட்டு 2 மார்க்கையும் 1 மார்க்கையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வாட்சை பார்த்துட்டு கட 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 கடன்னு போட்டீங்கன்னா தப்பு நிறைய வரும். ஸோ அதனால வந்து கரெக்டா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 5 மார்க்னா 1 hour டைம், 2 மார்க்குக்கு 40 minutes டைம், 8 மார்க் கொஸ்டினுக்கு ஹாஃப் டைம், 1 மார்க்குக்கு ஒரு 10 minutes அண்ட் ரிவைஸ் ஃபுல்லா நீங்க போட்டதை ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 10 to 15 minutes டைம். அப்படி நீங்க வந்து கரெக்டா டைம் கால்குலேட் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க.
ஒரே ஒரு வேகா அட்டன் பண்ணாதீங்க. சோ அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு சில நேரங்கள்ல நமக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்னு வரும். இது வந்து நம்ம சிலபஸ்குள்ளேயே இல்லாத ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து எல்லாமே அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 10 கேள்வி தெரியுது, ஒரு கேள்வி தெரியலன்னு வச்சுக்கோங்க. சரி, 9 கேள்வி தெரியுது, ஒரு கேள்வி தெரியலன்னு வச்சுக்கோங்க. தெரியலைனாலும் அதுல தெரிஞ்சதை எழுதுங்க. ஒருவேளை அது அவுட் ஆஃப் சிலபஸா இருந்தது அப்படின்னா 29வது கேள்வியில இருந்து 42வது கேள்வி வரைக்கும் கொடுக்குறாங்க. 42வது கொஸ்டின் கம்பல்சரி ப்ராப்ளம். அது போக தான் 9 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதணும். சோ அந்த 9 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ 8 தான் தெரியுது, ஒண்ணு எனக்கு வந்து தெரியல, இது எனக்கு சிலபஸ்லே இல்ல, நான் இவ்வளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியும் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அத நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணாம ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்னு சொல்லிட்டு மார்க் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? சோ 1 மார்க் கொஸ்டின் வந்து 1 to 14, 2 மார்க் கொஸ்டின் வந்து 15 to 28, 5 மார்க் கொஸ்டின் வந்து 29 to 42, 8 மார்க் கொஸ்டின் வந்து 43 and 44, 43 A and B, A and B. எயிட் மார்க். இதுல வந்து கம்பல்சரி வந்து 28 கொஸ்டின். இதுல கம்பல்சரி வந்து 42, 28 and 42. சோ இதுல வந்து 14 கேள்வியில 1 கம்பல்சரி, பேலன்ஸ் 13ல 9 கேள்வி நீங்க அட்டன் பண்ணணும். ஈச் பார்ட். இங்கேயும் அதே 5 மார்க்லயும் 14 கொஸ்டின்ஸ் தான். 29ல இருந்து 42. சோ 14ல 1 வந்து கம்பல்சரி கொஸ்டின், பேலன்ஸ் 13ல 9 கேள்வி நீங்க அட்டன் பண்ணணும். சோ மொத்தமா 10, ரெண்டுலயுமே வந்து டோட்டலா வந்து 10. இதுலயும் 10, இதுலயும் 10. 10 கேள்வி வந்து நீங்க அட்டன் பண்ணணும். அந்த 10 கேள்வியில 1 கம்பல்சரியில போயிடும். மீதி 13 இருக்கும். 13ல 9 கேள்வி வந்து நீங்க எழுதணும். சோ வந்து அப்போ உங்களுக்கு 4 கொஸ்டின் வந்து ஆப்ஷன்ல விடுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? 4 கொஸ்டின் வந்து எப்படி கொடுக்குறாங்க? ஆப்ஷன்ல விடுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்ப கொஸ்டின் நம்பர் வந்து நான் 5 மார்க்கு சொல்றேன். ஓகேவா? 29 வந்து லெசன் நம்பர் 1ல இருந்து வரும். 30 and 31 வந்து லெசன் நம்பர் 2ல இருந்து வரும். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். 32 and 33 வந்து அல்ஜீப்ரால இருந்து வரும். தேர்ட் லெசன். 34 கூட வந்து அல்ஜீப்ரால இருந்து வரும். 35 வந்து உங்களுக்கு ஜியாமெட்ரில இருந்து வரலாம். 36 and 37 வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. 38 and 39 வந்து இது அது பேர் என்ன, ட்ரிக்னாமெட்ரி. 38 and 39 வந்து ட்ரிக்னாமெட்ரியும் மென்சுரேஷனும் வரும். 40 and 41 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. 42 வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெசன் நம்பர் 1ல இருந்து வரலாம், லெசன் நம்பர் 3ல இருந்து வரலாம், லெசன் நம்பர் 5, 6, 7, 8 இது 4ல இருந்துமே வரலாம். பட் என்னன்னா இப்ப அங்க ஃபார் எக்ஸாம்பிள் 42வது கேள்வி வந்து 8வது பாடத்துல இருந்து வருதுன்னா அந்த முன்னாடி ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னீங்க. அது வந்து ஒண்ணுதான் இருக்கும். கம்பல்சரி ப்ராப்ளம்ல ஒண்ணு இருக்கும். ஓகேவா? சோ இப்ப நீங்க இந்த 14 கேள்வியில 1 கம்பல்சரிக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட், தேர்டு, 5, 6, 7, 8 இந்த 6 பாடத்துல இருந்துமே உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ
இதுல நீங்க ரெண்டாவது பாடத்தை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க, செகண்ட் லெசன் அதுல இருந்து 2 கேள்வி கேட்பாங்க. சோ உங்களுக்கு 13ல 9 அட்டன் பண்ணணும். 4 ஆப்ஷன் இருக்கு. அந்த 4ல ரெண்டாவது பாடத்துல இருந்து 2 கேள்வி வரும். ஜாமெட்ரியில இருந்து ஒரு கேள்வி வரும். அப்புறம் இந்த ஒரு பாடத்துல இருந்து ஏதோ ஒரு கேள்வியை நீங்க ஸ்கிப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாடத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டா கூட உங்களால 2 மார்க்லயும் 5 மார்க்லயும் எல்லா கொஸ்டினுமே 10 கேள்வியுமே அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இது வந்து இப்போ அதே மாதிரி உங்களுக்கு டைமிங்கும் நீங்க வந்து கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ண தெரியும். 5 மார்க் 2 மார்க் அந்த டைம் பேலன்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். இப்ப நம்ம வந்து மென்சுரேஷன் போலாம். மென்சுரேஷன்ல சமஸ் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்றேன். Find the number of coins 1.5 centimeter in diameter and 2 millimeter thickness to be melted to form a right circular cylinder of height 10 centimeter and diameter of 4.5 centimeter அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1.5 சென்டிமீட்டர் டயாமீட்டரும் 2 சென்டிமீட்டர் திக்னஸும் இருக்கக்கூடிய ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரை உருக்கி 10 சென்டிமீட்டர் உயரமும் டயாமீட்டர் வந்து 4.5 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னன்னு பார்க்கணும், வால்யூம் ஆஃப் த காயின் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? சோ அப்பதான் நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். Volume of the larger cylinder divided by volume of one coin. என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் போடுறேன். ஃபார் லார்ஜர் சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? R is equal to 4.5 divided by 2. That is 4.45 divided by 20 போட்டோம்னா 45 divided by 20 சென்டிமீட்டர்னு மாத்திட்டேன். 4.5 வந்து 45 divided 20. H வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க R வந்து 1.5 divided by 2. ஏன்னா டயாமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரம் வந்து 15 divided by 20 சென்டிமீட்டர். இங்க H வந்து 2 mm மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சென்டிமீட்டர்ல மாற்றும் போது 2/10 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வச்சு போட போறோம். மொத்தமா எவ்வளவு காயின்ஸ் நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் divided by pi r squared h is equal to 22 by 7 into 45 by 20 into 45 by 20 into h உடைய value 10 divided by 22 by 7 into 15 by 20 into 15 by 20 into 2 divided by 10. So இதெல்லாத்தையும் தலைகீழா மாத்த போறோம். 22 by 7 into 45 by 20 into 45 by 20 into 10 into
7/22, 20/15, 20/15, 15, 10/2. சோ இப்போ வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணலாமா? இந்த 22, இந்த 22, இந்த 7, இந்த 7 கேன்சல். இந்த 20, இந்த 20, இந்த 20, இந்த 20 கேன்சல். 11, 15, 15, 3, 45, 15, 15, 15, 45. 2, 2, 2, 5, 10. சோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 இன்டூ 3 இன்டூ 10 இன்டூ 5. 3, 9, 10 இன்டூ 5, 50. 9, 5, 45, 450. So therefore number of coins equal to 450. அவ்வளவுதான். So volume of the cylinder formula, larger cylinder, ஸ்மாலர் சிலிண்டரும் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் அந்த காயின் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் லார்ஜர் சிலிண்டர் ஸ்மாலர் சிலிண்டர் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை πr² தான். πr² கேபிட்டல் ஹெச்சும் ஸ்மால் ஹெச்சும் எடுத்து ஒரே இதுல டிவைட் பண்ணி போறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A hollow metallic cylinder whose external radius is 4.3 centimeter and internal radius is 1.1 centimeter and whose length is 4 centimeter is melted and recast into a solid cylinder of 12 centimeter long. Find the diameter of the solid cylinder. அதாவது மெட்டாலிக் சிலிண்டரை ஹாலோ சிலிண்டரை எக்ஸ்டர்னல் ரேடி அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, லெங்த் கொடுத்துருக்காங்க. அதை மெல்ட் பண்ணி சாலிட் சிலிண்டரா மாத்துறாங்க. சோ அந்த சாலிட் சிலிண்டருடைய டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. ஓகேவா? சரி, எப்படி போடணும்னு பார்க்கலாமா சார்? இப்போ இதுல நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன போடணும்னா வால்யூம் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் equal to volume of the hollow cylinder melted. சோ ஹாலோ சிலிண்டருக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க, சாலிட் சிலிண்டருக்கு என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? ரேடியஸ், எக்ஸ்டர்னல் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ், லெங்த். டயாமீட்டரும் தெரியாது, ரேடியஸும் தெரியாது. அதான் கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்கிறது கிவன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா volume of the solid cylinder is equal to volume of the hollow cylinder. So ஃபார்முலா நம்ம போடணும். இதுவரைக்கும் காப்பி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாலிட் சிலிண்டருக்கும் ஹாலோ சிலிண்டருக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். சாலிட் சிலிண்டர்னா ஒன்லி ஒரு ரேடியஸ் தான் இருக்கும். ஹாலோ அப்படின்னா சிலிண்டருக்குள்ள சிலிண்டர் உட்கார்ந்துருக்காங்க.
22 by 7 into R2 squared into 12. இங்க 22 by 7 into 4.3 the whole squared minus 1.1 the whole squared into 4. கொடுத்திருக்கிற கிவன் தான் நம்ம வச்சிருக்கோம். இங்க நமக்கு R2 தான் தெரியாது, அதை வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பேலன்ஸ் எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 22 by 7 into 4.3 the whole square into 18.49 minus 1.1 into 1.1 1.21 into 4 into 7 divided by 22 into 1 divided by 12. இது வந்து கேன்சல் ஆகும். 7 சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம் 3 times. So இப்போ 18.49 divided by 1 point R2 square is equal to இதை லெஸ் பண்ணீங்கன்னா 17.28 divided by 3 அப்படின்னு வரும். So இப்போ இதை கேன்சல் பண்ணியாச்சுன்னா R2 square is equal to 5.76. அப்போ square root of R2 is equal to square root of 5.76. So அப்போ R2 வினுடைய மதிப்பு 2.4. R2 2.4 அப்படின்னா so diameter கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்காங்கன்னா டிவைடட் பை 2 போடுவோம். இப்ப ரேடியஸ் இருக்கு, டயாமீட்டர்னா இன்டூ 2 போடணும். மல்டிப்ளை பை 2. The diameter of the solid cylinder equal to 2 into R2, which is 2 into 2.4 centimeter, that is equal to 4.8 centimeter. காப்பி பண்ணுங்க, அடுத்த क्वेश्चन ரீட் பண்றோம். Next question. A hemispherical hollow bowl has a material of volume 436 5 by 3 cubic centimeter. Its external diameter is 14 centimeter. Find its mass அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வால்யூம் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்டர்னல் டயாமீட்டரும் கொடுத்துட்டாங்க, திக்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வால்யூம் ஆஃப் த ஆலோ ஹெமிஸ்பியர் வந்து கியூபிக் யூனிட்ஸ். ஓகே, CUUN போட்டிருக்கேன் கியூபிக் யூனிட்ஸ். சோ டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க 14 சென்டிமீட்டர், ரேடியஸ் கொடுத்திருக்காங்க 14 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் வந்து 14 டிவைடட் பை 2 7 சென்டிமீட்டர். ஓகேவா? given. அப்புறம் வால்யூமும் கொடுத்தாச்சு 436 5 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ 2 by 3 into 5 உடைய வேல்யூ 22 by 7 into R cube. கேபிட்டல் ஆர் தானே நமக்கு தெரியும், ஸ்மால் ஆர் தெரியாது. equal to 436 pi divided by 3. So இப்போ இந்த இடத்துல பைக்கு பதிலா நம்ம 22 by 7 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 2 by 3 into 22 by 7 into
7 cube is 343 minus r cube is equal to 436 into 22 by 7 into 1 by 3. So 22 by 7, 22 by 7 opposite side இருக்கிறதுனால cancel ஆயிடும். ஓகேவா? இந்த 3யும் 3யும் cancel ஆயிடும். அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? 343 minus r cube is equal to 436 divided by 2. இப்ப இந்த 2 ஆல cancel பண்ற 2 ones are 2, 2 twos are 4, 2 ones are 2, balance 1, 2 8 star, 8 star, 16, 2, 1, 8. So minus r cube is equal to 340, 218 minus 218 minus 343. So minus r cube is equal to minus 125. அப்போ 120 இது மைனஸ் ரெண்டு சைடு இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும். சோ இப்போ 125 கியூப் ரூட் எடுக்கும் போது r வந்து என்ன வரும்? 5 சென்டிமீட்டர் வருமா? சோ அப்போ small r is equal to 5 சென்டிமீட்டர். அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இல்ல, இன்டர்னல் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். சோ அப்ப திக்னஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல் ரேடியஸ்க்கும் இன்டர்னல் ரேடியஸ்க்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறது தான் திக்னஸ். ஓகேவா? So thickness of the bowl equal to r minus r is equal to 7 minus 5 is equal to 2 centimeter. Thickness கேட்டிருக்காங்க, thickness கண்டுபிடிச்சிட்டோம். So capital R minus small r தான் thickness. ஓகேவா? இன்னொரு question பார்க்கலாமா? The slant height of a frustum of a cone is 4 meter and the perimeter of a circular ends are 18 meter and 16 meter. Find the cost of painting its curved surface area at ₹100 per square meter. Okay. இப்போ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல புரிஞ்சுதா? ஏன்னா பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க ஒரு இடத்துல. நான் ஒரு தடவை கொஸ்டின் ரீட் பண்றேன். Slant height of a frustum of a cone 4 meter. L is equal to 4 meter. Perimeter of the circular end, அதாவது மேலையும் கீழையும் frustumல வரும் இல்லையா? இதனுடைய பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க 18 மீட்டர் அண்ட் 16 மீட்டர் கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும். சோ அப்ப given 2 pi r is equal to ஒன்னு வந்து 18 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. மேல இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 divided 2 into 22 by 7 into r. சோ பெரிமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. இது பெரிமீட்டர் தான் 18 மீட்டர். அப்ப அதுல இருந்து r என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் R is equal to 18 into 1 by 2 into 7 divided by 22. 2 2 9 2 18. So 7 9 63 divided by 22 44 66. So 3 times போட்டா 66. 2.86 meter. Capital R is equal to 2.86 meter. Okay, அதே மாதிரி தான் small r 2 pi r is equal to 60 meter. Okay, 2 into 22 by 7 into r is equal to 16. R is equal to 16 into 1 by 2 into 7 divided by 22. 2 8 16 8 56 56 by 22 கேன்சல் பண்ணீங்கன்னா 2.54 மீட்டர் அப்படின்னு வரும். So small r is equal to 2.54 meter. Okay. இப்போ உங்களுக்கு CSA of the L தெரியும். இப்போ பெரிமீட்டர் கொடுத்ததை வச்சு 2 ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. CSA of frustum உடைய ஃபார்முலா
பை எல் இன்டு ஆர் பிளஸ் ஆர். ஸோ ரெண்டு ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ். ஓகே. இப்போ நீங்க சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டு அதோடைய பெயிண்டிங் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். CSA of frustum is equal to pi L into R plus R square units. So 22/7 into 4 into 2.86 plus 2.54. 22/7 into 4 into 5.4. So இப்போ இதை கேன்சல் பண்ணணும் இல்லையா? 22×4 = 88. 22 into 4 88 into 5.4 divided by 7. 7 7 7 1 7 பேலன்ஸ் 1 7 2 14 பாயிண்ட் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 4 7 5 35 மீதி 4 7 7 49 இது 1 7 1 7. ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்கும். 12.58 into 5.4 போட்டீங்க அப்படின்னா 67.88 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 68 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கோம். சரிங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் இதுதான். சோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 100 ரூபானா 68 ஸ்கொயர் மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் 68 into 100 6800. ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இதை டெலிட் பண்ணிடுறேன். rupees 100. Therefore, cost of painting for 68 meter squared is equal to 68 into 100 is equal to rupees 6800. ஓகேவா? சோ இன்னுமே நமக்கு மென்சுரேஷன்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ்லயுமே நம்ம மென்சுரேஷன் பார்க்கலாம். ஸோ மென்சுரேஷன் பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா ட்ரிக்னாமெட்ரி போவோம். மென்சுரேஷன்ல இன்னும் நமக்கு சம்ஸ் இருக்கு, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.